இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் நடந்தது இல்லைங்களா? ஆமாம். நல்லா நாற்றங்கள் உற்பத்தின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இல்லையா அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா இது பின்னாடி எங்களுக்கு யூஸ் ஆகும். ஆமாம். ஒரு சின்ன ஃபீட்பேக் மாதிரி கொடுங்க. இன்னைக்கு வந்து ஜமுனாமத்தூர் இந்த தாலுகா ஆஃபீஸில் வந்து இந்த நாற்றங்கால் உற்பத்தி வந்து ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்தீங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்ம விதையிலேருந்து என்னென்ன செடி வந்து வளர்க்க முடியும், அந்த ஒட்டு கட்டுறதுலேருந்து என்னென்ன செடி வளர்க்க முடியும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரைனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த நம்ம மரத்தில் வந்து நம்ம மரத்துக்கு என்னென்ன யூஸ் ஆகிற அந்த மரங்கள் எப்படி பல ரகத்தில் வந்து என்னென்ன யூஸ் ஆகிற மரம் எப்படி வளர்க்கணும், நம்ம அந்த இப்போ அது பேப்பரு தயாரிக்கிற அந்த சவுக்கு மரம், அந்த சில்வர் ஒர்க்கு, அந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் இருக்குது. அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நம்ம இது அதிகமாக இது வரைக்கும் யாருமே அந்த நாற்றங்கால் உற்பத்தின்னு அதிகமாக செய்யலை. ஏன்னா இந்த ஸ்கீம்லேருந்து கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வளர்த்து அதை இது பண்ணுறாங்களே தவிர நாற்றங்கால் உற்பத்தின்னு இது வரைக்கும் கொஞ்சம் பண்ணல. கவர்மெண்ட்டில் வந்து அந்த பண்ணுறாங்க, இந்த தோட்டக்கால் கொஞ்சம் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து அந்த இந்த செடிகளுக்கு நமக்கு வந்து நம்ம கொடுக்குறாங்க அந்த மலைக்கு. அதை வச்சு தான் நம்ம மரம் அந்த வளர்த்து அந்த மாதிரி உற்பத்தியெல்லாம் பண்ணி பண்ணுறது. நாற்றங்கால் உற்பத்திக்குன்னு இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினாக்க நம்ம வந்து நல்ல ஃபியூச்சர் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதே மரப்பயிர்கள் பற்றி நிறைய சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஒரு தேக்கு மரம், தேக்கு மரத்தோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு தேக்கு மரம் வந்து எப்படி மகசூல் பண்ணலாம், அதை வந்து எப்படி ஒரு நர்சரியில் டெவலப் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நாங்கள் காட்டினோம், ஒரு ஏக்கரால் வந்து இத்தனை நாற்று உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி. தேக்கு மரம் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இங்கே அதிகமாக வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு மரமே இங்கே மரம் வளர்க்கத்தில் நம்ம ஏற்கனவே இயற்கையாக காட்டில் இருந்த மரத்தை வச்சு தான் இங்கேருந்து பயன்படுத்தினாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காலமாக தான் இப்போ இந்த தேக்கு மரத்தில் அந்த பயனெல்லாம் தேர்ந்துக்கிட்டு தேக்கு மரம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கு மரம் வச்சுங்களெல்லாம் இப்போ அந்த ஈல்டு இப்போ அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ நாம் வந்து நம்ம நிறைய அந்த என்ஜிஓஸ் இந்த மாதிரி அவங்களெல்லாம் அந்த தோட்டம் வச்சு அந்த நல்லா இப்போ அந்த செடியெல்லாம் வச்சு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வச்சு வச்சுக்கிறாங்க. முன்ன வந்து நம்ம ஒரு இந்த வருஷத்தில் 2 சீசனு சாம அதை மட்டும் பயன்படுத்திட்டு 2வது சீசனு எள்ளு பொருள் மட்டும் பயன்படுத்திட்டு எந்த பணப்பயிர் அந்த உற்பத்தி பண்ணாலும் பயன்படுத்தாது இருந்தாங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறது கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ட்ரைனிங் அந்த சாம அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுனால இப்போ ஓரளவுக்கு இந்த பணப்பயிர் உற்பத்தி அது வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சிறுதானியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் அதில் வந்து அவ்வளோ ரேட்டு கிடைக்கிறதுனால பணப்பயிர் அதிகமாக வந்து வெள்ளரிக்காய் பருத்தி இந்த மாதிரி போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் தனி வசதிக்கிறவங்க அந்த மாதிரி போயிடுறாங்க. தனி வசதிகள் அதில் வந்து இந்த மாதிரி நாற்று உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த மர வளர்ச்சி வந்து இப்போ அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த நம்ம மலையில் வந்து நிறைய மரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் அதனால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னு. இப்போ அதில் இந்த தேக்கு மரம் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்குங்க. ரெடியாக இருக்கு. நீங்கள் சொல்ல எங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்க இன்னும் ஜப்பாத்தி மொழியில் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து உங்களுடைய தேவைகள் நிறைய தேவைப்படுது. அது இருந்தால் தான் மக்களுடைய கொஞ்சம் வந்து இது போய் தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேக்கு மரத்தை பற்றி அந்த நாலேஜே இல்லை இல்லையா? உங்களுக்கு அந்த இது வந்து இல்லை. சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு இது நாங்கள் வந்து ஃபியூச்சராக நாங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், தேக்கு மரத்தை வந்து நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ட்ரைனிங். சரி நன்றி சார். உங்களுடைய இது வந்து எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் லேடிஸ்